கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்த பலகாரமே எங்களால் செய்ய முடியல. ஆஃபீஸ் போகிறதுனால எங்களுக்கு டைமே கிடைக்கல. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபீஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக 10 மினிட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அவலை வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு லேசான அவல் எடுத்துருக்கேன். அதை நல்லா தொடச்சிட்டு ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறமா இது வந்து கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவல், சிகப்பவல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பலுக்கு அவளுக்கு 1/4 கப்பலுக்கு வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு டைம் சேவ் ஆகணுன்றவங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவளோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கீயை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.